வணக்கங்க. நவம்பர் 1 தமிழ்நாடு நாள். நம்ம தாய் திருநாட்டை அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நம்முடைய முன்னோர்கள் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த நாள். குறிப்பாக தெற்கெல்லை போராட்டம் முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டம் அது. 1766 1956 வரை மலையாள இனவரி ஆதிக்கம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த காலகட்டம். குமரி நிலத்தை அப்போ திருவாங்கூர் கொச்சி மாகாணத்தை ஆண்டு கொண்டிருந்த பட்டம் தானுபிள்ளை என்கிற கொடுங்கோல் முதலமைச்சர், அவரின் பிடியில் இருந்த அந்த இனவரி படை நம்ம தமிழர்களின் எழுச்சியை, தமிழர்களின் புரட்சியை, தமிழர்களின் விடுதலை வேட்கையை அவருடைய கொடுங்கோல் படைகளை கொண்டு நம்மை ஒடுக்கி கடுமையான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் நமது மண்ணிலிருந்து உதித்த நமது தந்தை, குமரி தந்தை ஐயா மார்சல் நேசமணி அவர்களுடைய தலைமையிலான எண்ணற்ற தியாகிகள் வீர மரணம் எய்தி நமது நிலத்தை மீட்டு தாய் தமிழகத்தோடு சேர்த்தார்கள். அதிலும் குறிப்பாக கல்குளம், விளவங்கோடு, தோவாளை, அகஸ்தீஸ்வரம், செங்கோட்டையின் ஒரு பகுதி, இவ்வளவு நிலத்தை மட்டும்தான் நம்மளால போராடி தாய் தமிழகத்தோடு சேர்க்க முடிந்து. இன்னும் குறிப்பாக தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றின்கரை பகுதிகள் மலையாள ஆதிக்கத்தில் தான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. அது உண்மையில் முழுக்க முழுக்க தமிழருடைய நிலம், தமிழருடைய பூர்வீக நிலம். ஏறத்தாழ 190 ஆண்டுகள் நாம் அடிமைகளாக இருந்தோம். அதிலிருந்து மீட்டு நமது நிலத்தை தாய் தமிழகத்தோடு சேர்த்து சுதந்திர காற்றை சுவாசிக்க வைத்த நமது முன்னோர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய புனிதமான நாள் நவம்பர் 1 இந்த நாளில் உங்களுடைய வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த தியாகிகளுக்கு, நம்முடைய குமரி எல்லை போராட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் விதமாக, புகழ் வணக்கம் செலுத்தும் விதமாக நீங்கள் அவர்களுக்கு ஒரு மாலை அணிவித்து ஒரு பூக்கள் செறிந்து வணக்கம் செலுத்த வேண்டிய ஒரு புனிதமான நாள். நீங்கள் தவறாமல் இன்றைய நாளான நவம்பர் 1 நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ்வோம். நமது முன்னோர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அவர்களுடைய தியாகத்தை நெஞ்சில் நிறுத்துவோமாக. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.